இதே நாள் டிசம்பர் 11 அன்று 1882ஆம் ஆண்டு மகாகவி, தேசிய கவி, கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் போற்ற பெற்ற மகாகவி பாரதியார் பிறந்தார். இயல்பாக அந்த இயல் அறிவு, பிரபஞ்ச அறிவு என்பது அல்லது பராசக்தி கொடுத்த அறிவு என்பது அவர் உள்ளே பிரமணிக்க தொடங்கிய காரணத்தினாலே பாட்டு எழுதுவது, இயற்கை ரசிப்பது என்று அவர் வாழ்க்கை சென்றது. எட்டயபுரத்திலே பிறந்தவர் காசியிலே வளர்ந்தார், பின் சென்னைக்கு வந்தார், புதுவையில் இருந்தார், பின் சென்னை வந்தார் என்று அவர் வாழ்க்கை 39 ஆண்டுகளில் முடிந்துவிட்டது. அந்த 39 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வாழ்ந்ததற்குரிய அத்தனை முழுமையான வாழ்க்கை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக ஆன்மீகத்தையும் தேசியத்தையும் முன்னின்று சொன்னவர் பாரதியார். அவரை பற்றி சுவாரஸ்யமான சம்பவங்கள் உண்டு. பாரதிதாசன் பாரதியாருடைய சீடர். ஒரு நாள் பாரதியார் பாரதிதாசனிடம் சொல்லி கேட்டிருக்கிறார், உனக்கு பால் காய்ச்ச தெரியுமா, பால் காய்ச்சி கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறார். சரி என்று இவர் வீட்டிலே சமையலறைக்கு சென்று பாலை காய்ச்சி இருக்கின்றார். கொஞ்ச நேரத்தில் அந்த பால் காய்ச்சினது மேலே அப்படியே கருப்பாயிருக்கு. பாரதியார் வந்து கேட்டிருக்கார், என்னாச்சு கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி. தெரியல, கருப்பாயிடுச்சுன்னு இருக்காராம். அப்பதான் பாரதியாருக்கு புரிஞ்சுது, இவரை வந்து பேப்பரு மற்றதெல்லாம் வச்சு அடுப்பு மூட்டி அது ஊதும் பொழுது அந்த சாம்பல், கருப்பின சாம்பல் மேலே படிந்திருக்கிறது. அப்பதான் பாரதியார் சொன்னாராம், சாதாரண ஒரு பாலை ஆம்பளை நமக்கெல்லாம் காய்ச்ச தெரியல, ஆனா இந்த பெண்மணிகள் பாவம் அடுப்பறையிலேயே இருந்து 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 கஷ்டப்படுறாங்க. ஆக மாதர் தம்மை இழிவு செய்வும் மடமை நிறுத்தணும், நம்மளால செய்ய முடியாத விரிச்சு கூட அவங்க செய்யறாங்க பாருங்க என்று சொல்லி பெண் விடுதலை பற்றி அவர் பிரமாதமாக என்று பாட்டு எழுதினார் என்று நாம் அறிகின்றோம். இப்படி பல்வேறு சுவையான சம்பவங்கள் பாரதி வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. மேலும் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று பாப்பா பாடலில் பாரதி 4 வரிகள் சொன்னாலும் கூட வளர்ந்த நமக்கும் கூட பாரதி குறிப்பால் உணர்த்துகிறான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஓடி விளையாடு பாப்பா என்று பாப்பாவுக்கு சொன்னாலும் கூட நம்மை பொறுத்தவரையில் நாம் சுறுசுறுப்பாக நம் பணியை செய்ய வேண்டும். ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று சொன்னால் நாம் பணியை செய்யாமல் சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்று பாரதி சொல்கிறான். கூடி விளையாடு பாப்பா என்று சொல்லும் பொழுது நாம் பணி செய்கின்ற இடத்திலே எல்லோரோடும் இணக்கமாக இருந்து பணி செய்ய வேண்டும் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொல்லும் பொழுது மற்றவர்களை தவறு சொல்லாதே, குற்றம் கண்டுபிடிக்காதே, சண்டை போடாதே, ஆக ஒற்றுமையாக இணைந்து பணியாற்றுங்கள் என்றுதான் இந்த 4 வரியிலே பாரதி சொல்வதாகத்தான் நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்படி பாரதி பிறந்த நாளிலே அவர் வாழ்ந்த அந்த தேசியத்துக்காகவும் தெய்வீகத்துக்காகவும் நம் வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம்.